விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் இருவேறு இடங்களில் ஒரே நிறுவனத்தைச் சேர்ந்த 2 தனியார் பேருந்துகள் மோதி 2 பெண்கள் உயிரிழந்தனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் அந்தோணிராஜ் வழங்க கேட்கலாம். அந்தோணிராஜ், வணக்கம். இதுகுறித்த மேலும் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம் மேடம். ராஜபாளையத்தில் ஒரே நிறுவனத்தின் பேருந்துகள் மூலம் இருவேறு இடங்களில் நிகழ்ந்த சாலை விபத்தில் 2 பெண்கள் பரிதாபமாக உயிரிழப்பு. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சமுதாயத்தைச் சேர்ந்த மாரிமுத்து என்பவர் இருசக்கர வாகனத்தில் தனது மனைவி ஜோதினியாக அழைத்துக் கொண்டு ராஜபாளையம் வந்து கொண்டிருந்தார். இவரது வாகனம் அரசு மருத்துவமனை அருகே வந்திருந்த போது பின்னால் தேவகாலத்தில் இருந்து ராஜபாளையம் வந்திருந்த தனியாருக்கு இருந்து மாரிமுத்து இருசக்கர வாகனத்தை பக்கவாட்டில் இருப்பதாக தெரிகிறது. இந்த விபத்தில் பின்னால் அமர்ந்த ஜோதினியா நிலை தடுமாறி கீழே விழுந்து தலையில் ஏற்பட்ட பலத்த காரணமாக இது சம்பவ இடத்திலேயே பலியானார். உடன் வந்த இவரது கணவர் மாரிமுத்து காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதேபோல் சங்கம்பட்டியைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளர் பொன்வேல் என்பவரின் நிலையில் ராஜபாளையத்தில் உள்ள தனியார் பள்ளியில் தனது மகன் நுழைவுக்கான விண்ணப்பத்தை அளித்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். இவரது வாகனம் ஆர்ஆர் நகர் அருகே சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த அதே நிறுவனத்தின் பேருந்து நேருக்கு நேர் மோதிய நிலையில் நிலை தடுமாறி கீழே விழுந்தார். இவரது மேல் பேருந்து முன்சக்கரம் ஏறி உடல் இறங்கியதால் நசினி சம்பவ இடத்திலே பலியான 2 பெண்களின் உடலையும் கைப்பற்றி காவல்துறையினர் உடற்கூறு ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் ஆர்ஆர் நகரில் விபத்தில் ஏற்படுத்திய தனியார் பேருந்து ஓட்டுநர் ஈஸ்வரன், அரசு மருத்துவமனை விபத்தை ஏற்படுத்திய அதே நிறுவனத்தின் பேருந்து ஓட்டுநர் வைரவன் ஆகிய 2 கைது செய்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.